பாஸ்டர். பேசலாடாமா, எப்படி இருக்கீங்க? பாஸ்டர், கத்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறோம். அப்படியா நீங்களும் உற்சாகத்தோடு வந்திருக்கிறீர்கள். வார்த்தையின் வெளிச்சத்தோடு, வார்த்தையின் வெளிச்சத்தை காண நாங்கள் ஆவலா இருக்கிறோம். வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். பாஸ்டர், எடுத்து வாருங்கள். நன்றி அம்மா. ஒரு சின்ன ஜெபத்தோட ஆரம்பிப்போம். Father, I ask you, Father, in the name of Jesus Christ, to teach us your word with the power of your Holy Spirit. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தாவின் மூலமாக உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு போதித்தரணும், வெளிப்பாட்டு ஞானத்தை தாரும், அதன்படி நடக்க கிருபை செய்யும் ராஜா. அன்பரேஸ்வரன் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இன்னைக்கு நம்ம தந்தையர் தினத்தை முன்னிட்டு எங்கள் பிதாவே அப்படிங்கிற தலைப்புல பார்க்க போறோம். அன்பார்ந்த நேயர்களே, ஒரு நிறைய வசனங்களை பார்க்க போறோம். ஆனா தலைப்பு எங்கள் பிதாவே. இது மத்தேயு 6:9 வசனம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இப்ப இயேசுவின் சிஷ்ய பிள்ளைங்க இயேசு கிட்ட எங்களுக்கு பிரச்சாரம் பண்ண கத்துக் கொடுங்க அப்படின்னு கேட்கல. அதை பண்ண கத்துக் கொடுங்க, இதை பண்ண கத்துக் கொடுங்க அப்படி எதுவுமே கேட்கல. எங்களுக்கு ஜெபம் பண்ண கத்துக் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன தெரிஞ்சுக்கணும்னாக்க, ஜெபம் எவ்வளவு முக்கியமானதுன்னு தெரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், சன் ஆஃப் காட். அவர் அதிகாலைல சூரியன் எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி போய் ஜெபம் பண்ணாராம். அதனால அதை பார்த்த சிஷ்யர் பிள்ளைகள்லாம் ஜெபம் எந்த அளவுக்கு முக்கியமானது, வல்லமையானது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்துவின் ஊழியங்கள் எல்லாமே ஜெபத்தை வச்சுதான் நடந்தது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அவங்க எங்களுக்கு ஜெபம் பண்ண கத்துக் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து, பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே. இப்ப எங்கள் பிதாவே அப்படின்னாக்க, இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்குமே பிதா பொதுவானவர், எங்கள் பிதா. கொஞ்ச காலங்களுக்கு முன்பு என்னுடைய அலுவலகத்துல ரிக்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் இப்ப அலுவலகத்தை விட்டு வேற அலுவலகத்து வேற வேலைக்கு போயிட்டார். அவர் இப்ப இல்லை எங்க ஆபீஸ்ல. அவர் நல்ல கிறிஸ்டியன், நல்ல பைபிள் படிச்சு நல்லா இது பண்றவர். ஆனா சில அந்நிய பாஷெல்லாம் அவருக்கு பிடிக்காது. ஆனா ரொம்ப ரொம்ப மெச்சூர் கிறிஸ்டியன், ரொம்ப ரொம்ப சீசன், ரொம்ப நல்ல கிறிஸ்டியன். அவர் நல்ல வார்த்தை எப்படி நடக்கிற ஆளு. அந்நிய பாஷை பத்தி அவர் தெரியாதுன்னா அவர் பேப்டிஸ்ட், அவர் அந்த மாதிரி ஏதோ. அப்ப நான் பேசிட்டு இருந்தேன். இப்ப எனக்கு பேர் வெங்கட், அதனால நான் கிறிஸ்டினா இருக்கேன்னு எதிர்பார்க்கல அவர். அப்புறம் நான் கிறிஸ்டின் தெரிஞ்சுட்டு சாட்சியெல்லாம் கேட்ட பிறகு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார், நல்லா பேசிட்டு இருப்பாரு. அப்ப நான் இதெல்லாம் நான் நம்புறேன்னு சொன்னதும் அவர் நான் நினைச்சேன், என்ன அவர்கள் நம்ப மாட்டாரு, பேப்டிஸ்ட் ஆச்சே, நம்ம சொன்னா இதுவா இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். அவர் சொன்னாரு, நம்ம அதெல்லாம் டிஃபரன்ஸ் இருந்தா கூட we belong to the same thing. நம்ம நமக்கு அதனால டிஸ்ஃபெலோஷிப் ஆகக்கூடாது. அப்படின்னா என்ன, நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். ஏன்னாக்க நம்ம எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை சார்ந்தவர்கள், அதுல எல்லாம் நம்ம ஒண்ணா இருக்கலாம் அப்படின்னாரு. அப்படின்னா என்ன, எங்கள் பிதாவனாக்க, பிதா மெத்தாடிஸ்டுக்கும் பிதா, பாப்டிஸ்டுக்கும் பிதா, பென்டகோஸ்டலுக்கும் பிதா, கரிஸ்மாட்டிக்கும் பிதா, எல்லா விதவிதமான டிஃபரெண்ட் டினாமினேஷன் இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஆண்டவர் பிதா. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நமக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நமக்கு பிதாவாகிறார். அது எப்படின்னு பார்ப்போம். யோவான் 1:12, யோவான் 4:24 ரெண்டையும் பார்க்க போறோம். யோவான், மேத்யூ, மார்க், லூக், ஜான். ஜானுக்கு போவோம். யோவான் 1:12 அதை பார்த்துட்டு திருப்பி மத்திய 6க்கு வருவோம். 1:12 என்ன போட்டிருக்குனாக்க, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்படின்னாக்க, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அப்படின்னாக்க யாரெல்லாம் இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரம் கொடுத்துட்டாரு.
அதே மாதிரி யோவான் 4 அப்படின்னா என்ன? நம்ம வந்து எப்ப இயேசுவின் நாமத்தை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், எப்ப நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம், இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொள்வதுனாக்க உங்க பேருக்கு முன்னாடி கிறிஸ்துங்கிற பேர் இருக்கு, நீங்க கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் இருக்கு, அதனாலதான் ஏற்றுக்கொள்வது, இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொள்கிறோம். அப்ப எனக்கு பார்த்தாக்க வெங்கட் கிரைஸ்ட். அந்த மாதிரி நம்ம வந்து இயேசுவின் குடும்பத்துக்குள்ள வந்துட்டோம். நமக்கு கடைசி பேர் வந்து கிறிஸ்து. அதான் இங்க போட்டிருக்கு. இயேசுவின் நாமத்தை, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ள அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எவர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்ப யோவான் 4:24 பார்ப்போம். 4:24 பார்த்தீங்கன்னாக்க இது ரொம்ப நல்ல அற்புதமான வசனம். இந்த வசனம் எடுக்கிறேன். 4:24. தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தேவன் ஆவியா இருக்கிறார் அப்படின்னா என்ன? பிதா வந்து ஆவியல் இருக்கிறாரு, அவருக்கு வந்து உருவம் கிடையாது. அவர் வந்து அதர்சனமான தேவன், ஒருவனும் சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்யும் அதர்சனமான தேவன், அவரை யாரும் பார்க்க முடியாது. அவர் ஆவியா இருக்கிறாரு. அந்த ஆவியா இருக்கிற பிதா நம்மோட தொடர்பு கொள்ள வேண்டும், நம்மோட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னாக்க நம்ம மாமிசத்தில் அவரோட பேச முடியாது, நம்ம ஆவியால தான் பேச முடியும். அதனாலதான் நம்ம வந்து பிதா பரிசுத்த ஆவியால நிரப்புறாரு. நம்ம இயேசு ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவி நமக்குள்ள வர்றாரு. அப்ப நம்ம இருள இருக்கோம், நம்மை அவருடைய மார்வலஸ் லைட், அவருடைய கிங்டம், அவருடைய தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வரும் பொழுது நமக்குள்ள பரிசுத்த ஆவியான வந்ததுனால நம்முடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் தொடர்பு கொள்ள முடிகிறது. 4:24 படி பார்க்க போனாக்க அதனாலதான் பிதா வந்து நம்ம ஆண்டவர் வந்து நமக்கு பிதா, அதனாலதான் அவர் ஃபாதர் அப்படின்னு கூப்பிடுறோம். அது இந்த மொழியில பார்க்க போனீங்கன்னாக்க ஒரு நிமிஷம் இருக்காது, எபிரேய மொழியில பார்க்க போனாக்க ஆபா ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பொதுவா தமிழ்ல ஆங்கிலத்தில் டேடின்னு சொல்றாங்களே அந்த மாதிரி. இப்ப வந்து பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னாக்க அன்பார்ந்த நேயர்களே, எலோஹிம் அப்படின்னாக்க ஸ்ட்ராங் ஒன்னு அர்த்தம், வலிமையானவர்னு அர்த்தம். எல்ஷடாய் அப்படின்னாக்க மைட்டி ஒன்னு அர்த்தம். யாவே அப்படின்னாக்க ஐ எம் தட் ஐ எம், அன்ஸ்பீக்கபிள் வேர்ட். அந்த வசனத்தை யாவேங்கிற பேரை வந்து யூத மக்கள் சொல்லக்கூட மாட்டாங்க. ஆனாக்க ஆண்டவர் ஜெபம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் அந்த வசனத்தை எல்லாம் சொல்லிக் கொடுக்கல பிள்ளைங்களா, சிஷ்யர்களுக்கு, சிஷ்ய பிள்ளைங்களுக்கு பிதாங்கிற வசனத்தை சொல்லிக் கொடுத்தாரு. எங்கள் பிதாவே, பரமண்டல இருக்கும் எங்கள் பிதாவே. திருப்பி அந்த இடத்தை பார்ப்போம். மத்தேயு 6:9. பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இப்ப பிதாவை வந்து நம்ம வந்து பிதாங்கிற உறவை நமக்கு ஏற்பட வேண்டும். அந்த உறவுல இருக்கும் பொழுது நமக்கு வந்து உரிமையோட பிதா கிட்ட கேட்க முடியும், நம்ம வந்து தூரத்திலிருந்து பார்க்க தேவையில்லை. அதனாலதான் இதுல போட்டிருக்கு, எபிரேயர் 4:16 போட்டிருக்கோம், அதையும் பார்ப்போம். எபிரேயர் 4, Hebrews 4:16. எபிரேயர் 4:16. boldly come into the throne room of grace இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம். 4:16. ஆதலால் நம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யவும் கிருபை அடையவும் தைரியமாக கிருபாசன தண்டையில சேர்க்க கடவும். ஏன்னாக்க பிதா, ஆண்டவர் வந்து நமக்கு பிதா. யாராவது பிதா கிட்ட போறதுக்கு பயப்படுவாங்களா? நம்ம பயப்படவே கூடாது. போல்டா உரிமையோட அவருடைய, இப்ப பாருங்களேன், இப்ப ஒரு பெரிய ராக்கஃபெல்லர் இருக்காரு, ஒரு பெரிய ஆயில் பேரன், பெரிய சிஇஓ இருக்காரு ஒரு கம்பெனிக்கு. அவரோட பையன், 2 வயசு பையன் வரும்பொழுது அவன் செக்ரட்டரிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தேவையில்லை, நேர ஃபாதர் ரூம்குள்ள வந்துடலாம். எனக்கு ஃபாதர் லவ்ஸ் ஹிம். பிதாவான அவரை நேசிப்பதனால அந்த 2 வயசு பையன் வந்து யாருக்காகவும் யாருக்கிட்டையும் அனுமதி கேட்க தேவையில்லை, நேரம் உள்ள வரலாம். அந்த மாதிரி நம்ம வந்து கிருபாசனத்துக்கு, த்ரோன் ரூம் ஆஃப் கிரேஸுக்கு போல்டா போக முடியும், போய் நமக்கு தேவைப்பட்டதை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னாக்க ஆண்டவர் வந்து நமக்கு பிதா. அந்த பிதா நமக்கு எப்பவும் நல்லதே தருகிறாரு. நம்ம வந்து ஒரு கலோஷியன்ஸ் 1:2 பார்ப்போம், அது ஞாபகம் வருது நமக்கு. கலோஷியன்ஸ் 1:2, கொலோசியர் 1:2, பக்கம் 274.
அதில் பார்த்தீங்கன்னாக்க 2வது பகுதியில் கொலோசியன்ஸ் சாப்டர் 1 verse 2 கடைசி பகுதி பார்த்தீங்கன்னாக்க, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும், நல்லா கவனிங்க, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இதில் இப்படி போட்டிருக்கு இங்கிலீஷ் பைபிளில், கிரேஸ் அண்ட் பீஸ் பி மல்டிப்ளைட் அண்ட் யூ. அது ஃபர்ஸ்ட் பீட்டர்லாம் இருக்கு, நிறைய இடத்துல இருக்கும், கிரேஸ் அண்ட் பீஸ் டு பி மல்டிப்ளைட் அண்ட் யூ. அப்படின்னாக்க என்ன? கிரேஸ், நம்முடைய பிதா என்னது கர்த்தராகிய இயேசு உங்களுக்கு கிருபை, கிருபை, கிரேஸ் அண்ட் பீஸ், கிருபையும் சமாதானமும் பெருக கடவுதுன்னு போட்டிருக்கும். அப்படின்னாக்க கிருபைக்கும் சமாதானத்துக்கும் ஜாயிண்ட் சோர்ஸ் யாருனாக்க நம்முடைய பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவங்க 2 பேரும் ஜாயிண்ட் சோர்ஸ். அவங்க மூலமா நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாக கடவுது. அதனால பிதாவாகிய தேவன்கிட்ட நம்ம போல்டா போய் நம்ம ஜெபம் செய்யணும். நம்ம தயங்கக்கூடாது. நம்முடைய தேவைகளை பெற்றுக்கொள்ள ஜெபம் ரொம்ப வல்லமையானது. நம்ம பயப்படாம வசனத்தின்படி, பிதாவே இந்த வசனத்தில் நீங்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வசனத்தின்படி நம்ம ஜெபிக்கிறது முக்கியம். இந்த பிதா சர்வ வல்லவர் ஆனாக்க அவர் நமக்கு பிதா. அவர் எல்ஷடாய், எலோஹிம், எல்எலியோன், அந்த எல்லா விதமான பரிணாமங்கள் உள்ள அந்த ஆண்டவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு பிதா. அதை நம்ம மறக்கவே கூடாது. அவர் மூலமா கிருபையும் சமாதானம் மட்டும்தான் வரும். வியாதி வராது, வறுமை வராது, எதுவும் வராது. எந்த ஒரு பிதாவாவது பிள்ளைக்கு மோசமா நடக்கணும்னு எதிர்பார்ப்பாங்களா? நாமே எதிர்பார்ப்பதில்லை. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் இப்படி எதிர்பார்ப்பாரு. ஆண்டவர் பிதாவாக இருப்பதனால அவர்கிட்ட இருந்து கிருபையும் சமாதானம் மட்டும்தான் நமக்கு வரும், வேற எதுவுமே வராது. அப்படி வேற ஏதாவது வரும்னு யாராவது சொன்னாங்கன்னா அது பொய். ஏன்னா திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். எப்போ உங்களுக்கு ஸ்டீல் கில் டெஸ்ட்ராய் வருதோ அதெல்லாம் டெவிலின் வேலை. எப்போ உங்களுக்கு கிருபை சமாதானம் வருதோ ஆண்டவர்கிட்ட இருந்து வருது. ஆண்டவர்கிட்ட, நம்முடைய பிதாவாகி ஆண்டவர்கிட்ட இருந்து கிருபையும் சமாதானம் மட்டுமே வரும், வேற எதுவுமே வராது. இப்போ ஒரு கதை ஒன்று சொல்றேன். என்ன கதைனாக்க, ஒரு 2 வயசு பொண்ணு அப்பா கிட்ட போனுச்சான். அப்பா கிட்ட போய், இப்போ அமெரிக்கால பெட்ரோலை கேசலின்னு சொல்லுவாங்க, கேசலின்பாங்க. அப்பா கிட்ட போய் சொன்னிச்சான், அப்பா வெளியில ஒரே குளிரா இருக்கு, குளிர்காலம் வந்துருச்சு, என் உதடெல்லாம் பிஞ்சு போயிடுச்சுப்பா, எனக்கு கேசலின் போடுங்க அப்படின்னுச்சான். பிதா கேசலினா வேணும்னு சொல்லிட்டு பெட்ரோலை ஊத்துல மகள் மேல. அவருக்கு தெரியுது பிள்ளைக்கு தேவை வேசலின் அப்படின்ட்டு. உடனே அவர் பாத்ரூமுக்கு போய் அங்க இருக்க ஷெல்ஃப்ல இருந்து வேசலின் எடுத்து பிள்ளைக்கு போட்டு விட்டாராம். அதனால பிதாவுக்கு நமக்கு என்ன வேணும்னு தெரியும் அவருக்கு. அதனால நம்ம பயப்படாம, எந்த விதமான தயக்கமும் இல்லாம நம்ம போல்டா த்ரோன் ரூமுக்குள்ள போய் நமக்கு தேவைகளை கேட்கணும். சகாயம் செய்யுங்க ஆண்டவரே, இதை பண்ணுங்கன்னு கேட்கறது தப்பு கிடையாது. இயேசுவின் மூலமா கேட்கும் பொழுது அவர் அதை செய்வார். அதான் யோவான் 16:23 போட்டிருக்கு, வெரிலி வெரிலி ஐ சே unto you whatsoever you shall ask the Father in my name he will do itனு போட்டிருக்கு. அதனால நம்ம இந்த தந்தைய தினத்துல நம்முடைய தந்தை, எனக்கு பாருங்களேன், நம்மளாம் நினைக்கிறோம் நம்ம பிள்ளைங்க நம்முடைய பிள்ளைங்க அப்படின்ட்டு. ஆண்டவர் போட்டிருக்காரு சங்கீதத்துல இந்த மாதிரி, ஆண்டவர் அவரும் ஈவு பிள்ளை, சில்ட்ரன் ஆர் ரிவார்ட் ஃப்ரம் காட்னு படிக்கிறோம். ஆண்டவர் கொடுத்துருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னாக்க நம்முடைய பிள்ளைங்களுக்கு முறைப்படி தகப்பன் யாருனாக்க ஆண்டவர் தான். ஏன்னாக்க நமக்கு பிரைமரி நம்ம ஆவியானவர்கள். we are a spirit and God is the father of our spirits. ஆவிகளின் தகப்பன் அவரே. அதனால நம்ம பிள்ளைங்களுக்கு முதல்ல தகப்பன் பிதாவாகி ஆண்டவர். அதுக்கப்புறம் தான் நம்ம தகப்பன் நம்ம கிட்ட கொடுத்துருக்காரு அவர் பிள்ளைங்களை. அந்த நினைப்போட நம்ம பிள்ளைங்களை எப்பவுமே டேக் கேர் பண்ணணும். இப்போ ஜெபம் பண்ணி எடுத்தோம். Father, we praise your holy name in this wonderful, wonderful Father's Day, Father. I ask you, Father, to bless everyone who is listening to this broadcast, Father. Let their needs be met, O Lord. Give us the grace to boldly come into the throne room of grace so that we can obtain mercy in the time of need, Father. I lift up all the needs in this program, Father. Let people who are afflicted, let them be healed, O Lord, by the power of your Holy Spirit.
Father, your word says in 1 Peter 2:24, by whose stripes ye were healed, which means by the stripes of Jesus, they were healed. I ask you, Father, by the power of your Holy Spirit, let them be healed, O Lord. Healed, delivered, and set free, Lord. Let them know you as their dear Father. Help them to come close to you. ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் உம்மிடம் கிட்டி சேர கிருபை செய்யும் ராஜா. நோயுற்றவர்களை குணப்படுத்தும் அப்பா. உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை அவர்கள் மேல் இறங்கி அவர்கள் சுகப்படுவார்களாக இப்பொழுதே. அன்பர் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான தந்தைய தினத்தை முன்னிட்டு அருமையான அப்பா பிதாவே என்ற தலைப்பிலே நல்ல பிதாவுக்குரிய அந்த காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தீர்கள். நிச்சயமாக அவர் ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கும்போது அங்க பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே என்று சொல்லி ஆரம்பித்து கற்றுக் கொடுக்கிறார் ஜெபத்தை. அப்படியாக நாங்க தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல நம்முடைய தகப்பனும் தமக்கு பயப்படுவதற்கு இறங்குகிறார். அப்படியா இரக்கம் செய்கிற தகப்பன் நாங்கள் எப்படி கெட்டிச் சேர வேண்டும், ஏன் சேர வேண்டும் என்று அவர் எங்களுக்கு புத்திர சுவிகாரத்தை அளித்திருக்கிறார். ஜோவான் 1:12. அருமையான வார்த்தையின் வெளிச்சம் நம்முடைய தகப்பனிடத்தை நாங்க கெட்டிச் சேர்ந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து வாழ முடியும் என்பதை அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தோட ஆசிரிய கதை கூடாக நம்ம கற்றுக் கொடுத்தீர்கள். வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம். கற்றுக் கொடுத்த உங்களையும் உங்கள் குடும்ப ஊழியங்களையும் சபை ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. தந்தைய தின வாழ்த்துக்கள் பாஸ்டர். கர்த்தர் சமாஜத்தை கூறுகிறோம். நன்றி பாஸ்டர். நன்றி அம்மா, உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென், ஆமென். அருமையான வார்த்தையின் வெளிச்சம். நிச்சயமாக அந்த தகப்பன் எப்படிப்பட்ட தகப்பனா இருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயம் உங்களுக்கு அவர் அவரை எவ்வளவுத்துக்கு சாதாரண ஒரு உலக தகப்பன் எவ்வளவுத்துக்கு நமக்கு இறங்குறாரோ அதை விட தமக்கு பயந்தவருக்கு அவர் இரக்கம் செய்கிற தகப்பனாயிட்டு அவரை எப்படி நாங்கள் கிட்டி சேர்ந்து அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும், எப்படியாக நாங்கள் அதிகாரத்தோடு அவரோடு வாழ முடியும், அந்த அதிகாரத்தை தாண்டி அவரோட எப்படிப்பட்ட அந்த அன்பின் உறவுக்குள்ள நாங்கள் இணைய முடியும் என்பதை அருமையான சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுப்பார்கள். எனக்கு ஆசீர்வாதம், உங்களுக்கும் ஆசீர்வாதம் இருந்திருக்கும். சுவாசிக்கிறேன். இந்த சத்தியத்தின் ஆழத்தை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள், தெரியப்படுத்துங்கள். அவர்களும் பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த புத்திர சுவிகாரத்தோடு இணையவும், அன்பில நனையவும், கிட்டி சேரவும் இந்த சலாக்கியத்தை கர்த்தர் ஆவியானவர் கொடுத்து நடத்துவார். இதுவே நமக்கு விழுந்த கடமையா இருக்கு. அருமையான வார்த்தை வெளிச்சம். ஆமென். எத்தனை ஒன்றை மையப்படுவதாக சரியாற்றொன்று நீரை